பிரபஞ்சத்திற்கு நன்றிங்க. கடவுள் நம்ம வாழ்க்கையில சில பல கஷ்டங்கள குடுப்பாரு. ஆனா, கடவுள் நம்மள சோதிக்கிறாரு அப்டின்னா, சில பேர் "என்னடா வாழ்க்கை? என்ன கடவுள்?" அப்படின்னு சொல்லி நம்ம இறைவன வந்து திட்ட ஆரம்பிப்போம். ஆனா, கடவுள் நம்ம மேல சோதிக்கிறாருன்னா, அதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. என்ன மாரி இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மளுக்கு அவர் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு. நம்மளோட பொறுமைய வந்து உயர்த்துறதுக்காக கூட அவரு நம்மளோட வாழ்க்கையில சில கஷ்டங்கள குடுப்பாருங்க. ஏன்னா, பொறுமை இல்லாத இடத்துல கண்டிப்பா ஆசீர்வாதம் தங்காது. அதே மாரி உங்களுக்குள்ள இருக்கிற சக்திய உணர வைக்கிறதுக்காக, நீ ஒரு ஒரு சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில கிரியேட் ஆகும். நீங்க நெனைக்கிறத விட அந்த மாரி சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது தான், நீங்க நெனைக்கிறத விட நீங்க பலமானவர்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தவறான மனிதர்களை விலக்க அதாவது நம்மளுக்கு நல்லது நடக்கும்போது சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸோட, கெட்டது நடக்கும்போது யார் கூட நிக்கிறாங்களோ, அவங்க தாங்க உண்மையான நண்பர்கள், உண்மையான உறவுகள். ஸோ இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலையில நம்மளுக்கு வந்து யாரு உண்மையானவர்கள் அப்படின்றத காட்டுவதற்கான ஒரு அறிகுறிக்கு கூட கடவுள் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள குடுப்பாருங்க. அதே மாரி உங்கள அடுத்த நிலைக்கு தயார் செய்ய பெரிய உயரத்திற்கு நீங்க போறதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் கடைசியா வந்து தான் ஆகும் லைஃப்ல. நீங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் லைஃப்ல அச்சீவ் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு பெரிய சோதனை உங்க வாழ்க்கையில வரும். எந்த ஒரு நொடியிலயும் நாங்க என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி நீங்க எப்பவுமே இறைவன் மேல இருக்க நம்பிக்கைய மட்டும் விட்றாதீங்க. அதே மாரி உங்க நம்பிக்கைய உறுதிப்படுத்த நான் சொன்ன மாரி கடவுள் மீது நம்பிக்கை இருந்தா எதுவும் உங்கள உடைக்காது. கடவுளே நம்ம கூட இருக்காரு. அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் என் இறைவனே என் கூட இருக்காரு. உங்கள பொறுத்தவரைக்கும் கட கஷ்டம் குடுக்குற கடவுளுக்கு, அத என்ன எந்த மாரி நேரத்துல, எந்த மாரி இது பண்ணணுன்ற அந்த சொல்யூஷனையும் உங்க வாழ்க்கையில அவர் டிசைன் பண்ணி வச்சிருப்பாரு. கடவுள் மேல இருக்கிற நம்பகத்தன்மை உங்களுக்கு எந்த அளவுல இருக்குன்றத சோதிக்கிறதுக்கு கூட கடவுள் உங்களுக்கு கஷ்டத்த குடுப்பாரு. அதே மாரி கஷ்டங்கள் வருதுன்னா, அத வந்து நீங்க வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ச்சே! எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்னு நெனைக்காம, இந்த கஷ்டத்தினால என்னோட கர்மா கழியுதுன்னு நெனச்சுக்கோங்க. பழைய கர்மாக்களை தீர்க்க இன்று வரும் கஷ்டம் நாளைய அமைதிக்கான கட்டணமா ஏத்துக்கோங்க. சரிங்களா? நீங்க இப்ப சோதனையில இருந்தா, அடுத்ததா அது ஆசீர்வாதமா நிச்சயமா வருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்துதா? உங்களோட விஷயங்கள நீங்க பிடிச்சிருந்தா, நீங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.